இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கலாம், நம்ம டெய்லி ஒரு கதையிலேருந்து ஒரு கருத்து மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சார்லஸ் வந்துட்டு அவரோட லைஃப்பில் எதெல்லாம் வந்துட்டு லைக் டெய்லி சில விஷயங்கள்லாம் பார்க்குறாரு இல்லையா, அதை தான் வந்து அவருக்கான இன்ஸ்பிரேஷனாக அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறாருன்னா அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு. அவர் அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போனார் இல்லைங்களா, ஸோ அவங்க அப்பா ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க அப்பா போய் ஜெயிலில் பார்ப்பாரு. ஸோ ஜெயிலில் பார்க்கும்போது அங்கே இருந்த கைதிகளெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த எல்லாமே தான் வந்துட்டு சேர்ந்த கலவையாக தான் வந்துட்டு சார்லஸோட புக்ஸ்லேயும் அவரோட ரைட்டிங்ஸ்லேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக இது மூலமாக சொல்ல வருது என்னென்னா வந்து, நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம சுற்றியே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக கூட இருக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு லைக் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான க்ரோத் இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம இன்ஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு எங்கேயாவது போய் உசைன் போல்ட்டு, ஜமைக்காவில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயரு, ஜமைக்காவில் இருக்கிற ஒரு அத்லெட்டு, ஸோ அந்த மாதிரி அங்கே உலகத்தில் அங்கங்கே தேடிட்டு இருக்கோம். நம்ம தெருவிலேயே வந்துட்டு இன்ஸ்பிரேஷனுக்கு அவ்வளோ பேர் இருக்கலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு தயங்காதீங்க. ஸோ மற்றவங்களையும் நீங்கள்